வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு பாகற்காய் பக்குவம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம அதற்கு பாகற்காயை நல்லா கழுவிட்டு, அந்த மண் தூசெல்லாம் இருக்கும் கழுவிட்டு, அந்த முனை பகுதியும் வால் பகுதியும் நீக்கிடலாம். நம்ம அந்த வால் பகுதியும் நீக்கிடலாம். நான் ஒரு 4 பாகற்காய் எடுத்திருக்கேன். இதை மேலே அந்த சுரசுரப்பாக இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம சுரண்டி நம்ம எடுத்துடலாம். அந்த சுரசுரப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலில் பித்தம் அதிகப்படுத்தும். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா பித்தம் அதிகமாகும். அதனால் அந்த சுரசுரப்பான பகுதியை நீக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் சில மசாலா பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். உடம்பில் அந்த பித்த நீர் சேராமல் அது பார்க்கும். ஏன்னா பாகற்காய் பக்குவம்ன்றதே இதை எப்படி பக்குவமாக சமைக்கிறதுன்றதுக்காக தான் இதற்கு பேரே பாகற்காய் பக்குவம். நான் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் கசப்பு அப்படி சாப்பிடணும்னு. ஆனால் எனக்கு சாருமதி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, பாகற்காய் மேலே இருக்கிற அந்த சொரசொரப்பாக இருக்கிற அந்த பொருளில் கண்டிப்பாக பித்தம் அதிகமாகும் உடம்புல அப்படி சாப்பிட்டோம்னா. அதுக்கு தான் அந்த காலத்தில் மோரில் ஊற வைப்பாங்க, தண்ணியில் ஊற வைப்பாங்க. நம்மளும் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா பித்தம் அளவுக்கு அதிகமாகவும் உடம்புல சேரக்கூடாது இல்லையா. பித்தம் வேணும், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது. இப்போது அந்த பிழிஞ்செடுத்த அந்த பாகத்தில் கொத்தமல்லி பொடிதாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு பொடிதாக நறுக்கியது சேர்த்துருக்கேன். உப்புத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தனியா கலந்த தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி. காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறிய தேக்கரண்டி நிறைய சோம்பை நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இந்த சோம்பு தான் இதுக்கு அப்படி ஒரு சுவையை கொடுக்கும், ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம், ஏன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த பாகற்காயில் இருக்கிற அந்த தண்ணியே நீர் விடும். கைகளால் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ அந்த பாகற்காயை நம்ம நறுக்கிட்டு அது உள்ளே இருக்கிற விதை பகுதிகளெல்லாம் எடுத்துட்டு இதை அதுக்குள்ளே நம்ம திணிக்க போகிறோம். திணிச்சு தான் நம்ம அதை வறுக்க போகிறோம். பாகற்காய் பார்த்திங்கன்னா உள்ள விதைகள் இருக்குது, அந்த விதை பகுதியை நீக்கிட்டோம். எல்லாத்துலேயுமே விதை பகுதி நம்ம நீக்கிட்டோம். இதை நம்ம பாதி பாதியாக நம்ம நறுக்கிப்போம். இல்லை எங்களுக்கு முழுசானாலும் நீங்கள் முழுசாகவே அப்படியே வச்சு கூட அந்த உள்ளே திணிக்கலாம். நம்ம அந்த மசாலா பொருட்களை நான் பாதி பாதியாக, ஆனால் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டோன்றதுக்காக நான் பாதியாக எடுத்துக்கிறேன். இப்போது அந்த கலந்து வச்ச அந்த கலவையை இது உள்ளே நம்ம திணிக்கிறோம். திணிச்சிட்டு பார்த்திங்கன்னா இது வெளியே வரக்கூடாது இல்லையா, அதுக்காக வாழை நார் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு வாழை நார், அந்த வாழை நாரில் நம்ம 2 பக்கமும் லேசாக அப்படி ஒரு முடி போட போகிறோம். அவ்வளோ லேசாக ஒரே ஒரு முடி, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் திணிச்சாச்சு, அந்த கலவையை திணிச்சாச்சு. பாகற்காய்க்குள்ளே பாகற்காய் கலவையை நம்ம திணிச்சிட்டோம். அதுக்கு நம்ம மிளகாய் தனி, அது பாருங்கள் வாழை நார், அதை ஒரு பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ஒரே ஒரு முடி தான். ஏன்னா கடைசியில் வெந்த பிறகு நம்ம அதை எடுத்துடணும். ஏன்னா அதை போட்டு நம்ம அழுத்தி பண்ணோம்னா உடைஞ்சிரும், காய் உடைஞ்சிரும். அதனால் அழுத்தாமல் இந்த வாழை நாரில் 2 பக்கமும் ஒரே ஒரு வாட்டி ஒரு முடி தான், அவ்வளோதான். கட்டிட்டோம்னா அந்த மசாலா பொருட்கள் வெளியே வராது. இந்த பாகற்காய்க்குள்ளே அந்த பாகற்காய் சுரசுரப்பாக இருக்கிறத எடுத்து அதுக்குள்ளே மிளகாய் தனியாக கலந்துருக்கோம், உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்பு தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்படி ஒரு மணத்தோடு சுவையோடு இருக்கும். மொத்த பாகற்காய்க்கும் நம்ம அந்த கலவையை திணிச்சிட்டோம். ஒரு கடாய், நமக்கு வீட்டில் எது சௌகரியமோ, எனக்கு இந்த கடாய் ரொம்ப சௌகரியன்றதால நான் இதை எடுத்திருக்கேன். ஏன்னா இது அடிப்பிடிக்காது. லேசாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த மசாலா பொருளெல்லாம் வெளியே வந்துடும். லேசாக எண்ணெய் அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த கலவையை அது மேலே வச்சுருவோம். அப்பப்போ இதை கொஞ்சம் திருப்பி விடணும். நம்ம தண்ணியும் லேசாக தெளித்து விடணும். அந்த மசாலா பொருள் இல்லாமல் அந்த அடிப்பாகம் இருக்கு இல்லையா பாகற்காய், அந்த பக்கம் திருப்பி இருக்கும் பொழுது நம்ம தண்ணி தெளிப்போம். அப்போ நல்லா வெந்து வரும், மசாலா பொருளும் வெளியே வராது நமக்கு. நல்லா இது ஒரு இளம் தீயில் 15 நிமிடம் கட்டாயம் சமைக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாகற்காய் உடலுக்கு அவ்வளோ நல்லது.
சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் எல்லோருமே இதை அடிக்கடி சாப்பிடணும். ஏன்னா நிறைய இனிப்பு புளிப்புன்னு சாப்பிடும் பொழுது அறுசுவைகள் இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான சுவை. இந்த கசப்பு சுவையும் நம்ம உடலுக்கு தேவை. ஆனால் இதை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதால கசப்பும் ரொம்ப கசப்பாக இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். அப்பப்போ மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். திரும்பி அதை ஒரு முறை அந்த பக்கம் திருப்பி விடும். இந்த பச்சையாக இருக்கு இல்லையா, இந்த பாகம் தான் நமக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் அது அந்த பக்கம் திருப்பிட்டு லேசாக தண்ணி அப்பப்போ தெளித்து விடுவோம். அதை எல்லாமே திருப்பி விடுவோம். பாருங்கள் மசாலா பொருட்கள். இப்போ இந்த தண்ணி லேசாக 2 பக்கம் திருப்பும் பொழுது லேசாக இந்த பச்சை பாகம் வெந்து வந்தாவே நமக்கு போகிறோம். சுற்று பக்கம் மேலே மசாலா மேலே படாத மாதிரி அப்படி வெளிப்பக்கமாக அப்படி தெளித்து விடுங்க. மூடி வைப்போம். நல்லா வெந்து வரும். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நிறைய தண்ணி நம்ம தெளிச்சிட்டோம்னா எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தெளித்து விடுவது. பொறுமையாக செய்யணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது நல்லா வெந்தடிச்சு தயாராகிடுச்சு பாகற்காய் பக்குவம். இது பக்குவமாக பாகற்காயை எப்படி சமைக்கிறதுங்கிறதால சாருமதி அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.